திருப்பரங்குன்றம் மலை மீது அனுமதிக்க கோரி போலீசாருடன் இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இந்த ஹிந்து விரோத அறநிலைத்துறைக்கு என்ன ரைட் இருக்கு? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போன்னு சொல்லி கோர்ட் சொன்னிச்சு, விட்டீங்களா? அப்ப பாருங்க, பார்ட்னர்கள் வந்து கோர்ட்டை மதிக்கதே கிடையாது. ஹைகோர்ட்டாவே மயிலாவது, ஹைகோர்ட்டாவே மயிலாவது. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அறநிலைத்துறையின் இந்த அறம் கெட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? எச்ராஜாக்கு என்ன தெரியும்? அறிவியல் தெரியுமா? அல்ல பொறியியல் துறை தெரியுமா? என்ன தெரியும்? சண்டை போட தெரியும், கலவரம் பண்ண தெரியும், அசிங்கமா பேச தெரியும். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. இந்த போராட்டம் நடக்கிற இடத்துல இருக்குல்ல, நேத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாப்பா நீங்க பார்க்க முடியாது. ஆர்டர் திறந்து மட்டும் தான் உங்களுடைய வேலை. ஏய் போங்கடா, கலவரம் பண்ணுங்கடா, அடிச்சு உடைங்கடா. நம்மள மாதிரி இந்து அப்பாவிகள் தெரியுமா, ஏழ்மையான இந்துக்கள் இவனுதான் போயிட்டு அடிச்சு மாயின்னு சாவணும். ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ். உன் கவர்மெண்ட்ட சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு, எங்களுக்கு மெட்ரோ வர்றது வழி பாரு. மதுரைக்கு மெட்ரோ வர்றது வழி இல்ல. அதுக்கு வந்து நீ வந்து பணம் தர மாட்டேங்கிற. ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. ஆனா அது தர்கா வெடிக்கணும், நான் முஸ்லீமை நோண்டணும், முஸ்லீமை குத்தணும். நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா போச்சா? நாங்களாம் ஒன்னா தான் இருக்கோம். எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ யார் முதல்ல? எச்ராஜா யார் முதல்ல? மச்சான் ஒரு பார்த்தா போடா. நான் கேக்குறேன், இந்த நாட்டுல இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? தூக்கு காவடின்னு சொல்லுவோம். காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? அம்மையார் நிர்மலா சீதாராமன், ஐயா ஹெச் ராஜா, அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் எங்களோட பக்கத்திலே பாண்டி கோயில் இருந்துச்சுல, பாண்டி கோயிலுக்கு வாங்க, எங்க இந்து சாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டுவோம். கிடா வெட்டி அங்கனே கிடாவை உரிச்சு அங்கேயே சாமிக்கு படைச்சு அங்கேயே படையில போட்டு ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சம் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் பரிமாறுவோம். நம்ம எல்லாம் உட்கார்ந்து சமபந்தி சாப்பிடுவோம். இந்து சாமிக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட இவர்கள் தயாரா? ஐயோ ஐயோ, ஐயா சுப்பிரமணிய சாமி கடவுளே. யார் நீ? ஏஜென்ட்டா? நோ, பாய் ஃப்ரெண்ட். ஓ மலையில தீபேத்தன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தாலேயே தீபேத்தங்களை அனுமதிக்கல. வயிறு சொல்றேன். ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். சாவு சாவும்ல செத்த பேல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பேல. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வேனில் ஏற்றி சென்றிருந்தார்கள். சங்கிங்கெல்லாம் தட்டி தூங்கி போறாங்க போலீஸ் எல்லாம். பொதுமக்கள் வந்து கை தட்டாங்க, பாத்தீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் கலவரத்தை வந்து சங்கிகளை அடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, தூக்குங்கன்ற. பாத்தியால வெட்டிக்கல் சண்டோட மக்கள் ஒருத்த வந்தாடா. லேய், இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்தோட நாய்க்கு நீங்க ஏய் விரட்டுங்கடா. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போறதா நான் விடமாட்டேன். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மொட்டை பொழந்துரும். வைத்திர அவன் செத்தான இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டியெல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். ஐயா ஐயா புரிஞ்சுக்கங்க, உப்பு தில்லவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். क्या बोलता? अदाब सेठ साल्ट आता है, पानी आता है,
என்ன திட்டுவோம்? சிதம்பரத்துல தேவாரம் பாடுறதுக்கு போன அந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடித்து காயப்படுத்தி வன்முறை செய்து அவரை தாக்கி வெளியில தூக்கி வீசியது இந்துக்கள் தீட்சிதர்கள். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்க சார் போச்சு இந்து முன்னணி? எங்க போச்சு இந்து முன்னணி? எங்க போச்சு ஆர்எஸ்எஸ்? சொல்றேன், இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட், இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். நாங்க 144 தடை உத்தரவு போட்டுங்க, ரைட்? 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய வேலையை நான் பாக்குறேன். இந்த இந்துத்துவ அமைப்புகள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சிக்காரன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சாமி கூட கத்து கொடுத்தானுல. பிஜேபி காரன் தான் வந்து நமக்கு சாமி அறிமுகப்படுத்தினா. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை வந்து நமக்கு தெரிஞ்சுதா? இல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா? இல்ல சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா இவங்களா? இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது. இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோமா? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்க, நல்லாதான் இருக்கிறாங்க. இவங்க கலவரம் பண்ணுவதற்காக அதுக்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். நான் சத்தியமா சொல்றேன், என் வயிறுன்னு சொல்றேன், என் குலசாமி சத்தியமா சொல்றேன். என்னடா சொல்ல போற? இந்த மலையில தீபம் ஏறலைன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன நடக்குன்னு தெரியாது. டேய் தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நான் அப்புறம் வந்து வேற வார்த்தை பேசுவேன், அப்புறம் தேவையில்லாம போய்டும். வேற என்ன வார்த்தை அலோ பண்ணாதீங்க. வேற என்ன வார்த்தை பேசுவீங்க? நான் எப்படி பேசணும் நீங்க சொல்ல கூடாது. ரைட் ரைட். நீங்க உங்க எல்லாம் ரைட் நீ பேசு. இதுதான் இவங்களுடைய கருத்து. நீ பேசு. யார் உங்களுக்கு அவ்வளவு சட்டம் கொடுத்தது? ஏன்டா டேய் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு? சுவாமிநாதா, நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல, நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற. பயங்கரமான விளையாடி. இந்த பிள்ளைக்காக எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். சுவாமிநாதா சுவாமிநாதா, பாத்தியா பாத்தியா, யோ ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசும். அமைதியா இருக்க தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா. வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கு. நம்ம இருக்கிறது வந்து பிரான்மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தர்கா. இங்க விநாயகர், அந்த பக்கம் மலையில முருகன், பாலமுருகன். இங்க வந்து தர்கா எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கும் இந்த சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும். ஏதாவது பேசுங்கடா. குன்றம் காப்போம் அப்படிங்கிறாங்க, மலையை காப்போம்னு சொல்றாங்க. குன்றத்தை யார்கிட்ட காப்பாத்த போறாங்க, இல்ல மலையை யார்கிட்ட காப்பாத்த போறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து இதை வந்து இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பாஜகவுக்கும் முருகருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள், அவங்க வந்துட்டு ஃபுல்லா சங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸோட இதுதான். அவங்க வந்து முருகன் போன வாட்டி வந்து இவர் கூட நம்ம எல் முருகன் வந்து பாஜக தலைவரும் வந்து முருகன் வந்து வேலை தூக்கி சுற்றுறது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். நடத்துகிறவங்க ஒன்றும் கிருப்பானந்த வாரியார் இல்லை. அவங்க வந்து ஒரு மதத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முருகரை பற்றி பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ நடத்துறது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் பண்ணுறதுக்கு தான் செய்வாங்க. குறிப்பாக பாஜக வந்து மத பிளவு பண்ணுறதுல அவங்க கை தேர்ந்த அவங்களோட வரலாறு அப்படிதான் இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.